ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. பாரதிக்கு தெரியாமல் தமிழ் பாப்பாவை வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு போயிடுறாப்புல ஆதி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதிக்கிட்ட வந்து தமிழ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, எனக்கு தாத்தா பாட்டியை பார்க்கணும் போலையே இருக்குது, சாரதாவையும் சேர்த்து பாட்டியை ஏன் வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போக மாட்டேறீங்க அப்படின்னா, அம்மா வந்து கோவமாக இருக்காங்களே, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் ஆகணும், அவங்க அம்மா கோவம் போகிற வரைக்கும். அது வரைக்கும் என்னால் தாத்தாவும் பாட்டியும் பார்க்க முடியாதா, எனக்கு ரத்னம் தாத்தாவை பார்க்கணும் போல் இருக்குது, அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அம்மாவை மீறி எப்படி அழைச்சிட்டு போகிறது, அதுக்கு வேணால் நான் ஒரு திட்டம் ஒன்று சொல்கிறேன். ஆண்டாளத்தை மட்டும் உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா வந்து நிச்சயமாக சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியா விஷயம், சரி என்ன பண்ணலான்ட்டு இருக்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னோடனே, டன், என் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் மறுபேச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. தமிழ் வந்து படுத்துட்டு தூங்குற மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போயே. அந்த சமயத்தில் மொத்த குடும்பமும் எல்லோரும் இருக்கிறப்ப வந்து, என்ன தமிழ் தோசை சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் வா அப்படின்னோடனே, எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னோடனே கேட்குறாங்க. ஆண்டாளோட அப்பா வந்து, உனக்கு என்ன அப்படி வந்து கவலை இருக்குது, இந்த தாத்தா கிட்ட சொல்லி எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது, எனக்கு வந்து அவ்வளோ வந்து திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, அதாவது நான் பாருங்கள், நான் எவ்வளோ சீரியஸாக வந்து எனக்கு வந்து கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, பாரதி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, இவன் நாளைக்கு வந்து லீவு போடுறதுக்கு வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க, பார்த்தீங்களா எங்கள் அம்மா எப்போவுமே வந்து இப்படி தான், நான் ஒரு கஷ்டம்னு சொன்னால் அதை கண்டுக்காமல் அவங்க வந்து கரெக்டாக வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னோடனே, இப்போ பாருங்கள் பெரிய பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, நானே இங்கே வந்து வெத்தலைக்கு சுண்ணாம்பை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா, பாட்டிக்கு வந்து சுண்ணாம்பை காணணும்னு கவலை, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டியில் ஜெயிக்கணும்னு கவலை, ஆண்டாள் அத்தைக்கு வந்து அழகர் அவங்கள வந்து எப்படி திட்டணுங்கிற கவலை, அம்மாவுக்கு வந்து என்னை பற்றி வந்து எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து நான் எது சொன்னாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நாளைக்கு வந்து என்னை வந்து அவங்க ஆண்டாள் அத்தை தான் வந்து அழைச்சிட்டு போகணும், எங்கள் அம்மா கூட போனாலே எப்போ பார்த்தாலும் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவ்வளோதான விஷயம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள்கிட்ட வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன விஷயமா வந்து நீ இப்போ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, ஆதி அப்பா கூட வந்து நாளைக்கு வந்து நான் வந்து டூர் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்னதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் கூட சேர்ந்து தனியாக போனால் மட்டும்தானே வந்து அவரை பற்றி புரிஞ்சிக்க முடியும், அப்போ தானே அவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும், அதுக்கப்புறமேட்டுக்கு தானே அம்மா கூட வந்து சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், உங்களை தவிர வேறு யார் உதவி செஞ்சாலும் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆண்டாள் வந்து நீ கேட்குறது ரைட்ஸ் தான், சரி நான் உனக்காக வந்து என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து, நாங்கள் இங்கே பக்கத்தில் உள்ள மதுரைக்கு தான் போயிட்டு வந்து எல்லா கோவிலுக்கு எல்லா இடமும் சுற்றி ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே போயிட்டு, பாரதி வந்து தமிழ் பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டுட்டு, ஆண்டாள்கிட்ட வந்து சரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வரப்போ, நீ வந்து என்னை ஏமாற்றிட்டுலாம் எங்கேயும் போகலைல்ல அப்படின்னு தமிழ், சேச்சே நான் போய் உங்ககிட்ட வந்து பொய்யெல்லாம் சொல்லுவேண்ணா, நான் அவர் கூட தான் போகிறேன், போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன், சரி இந்த ஃபோனை வச்சுக்க, அப்பப்போ எங்கே இருக்க என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சொல்லணும், உன் அம்மாக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதி வந்து காரில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து இங்கே சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னே பார்த்தா பாட்டி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு, தமிழ் பாப்பா அப்படின்னு, சும்மா இருங்க தாத்தாக்கு போய் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ரத்னம் கண்ணை வந்து மறைக்கிறாங்க. மறைச்சதுக்கப்புறம் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தா, சந்தோஷம் தாங்க முடியல மரகதத்துக்கும் ரத்தனத்துக்கும், என் பேத்தி வந்துட்டிங்களா, உன்னை காணும், நான் எவ்வளோ தூரம் தவிச்சேன் தெரியுமா, இப்போ கூட வந்து நான் அம்மா கிட்ட தெரியாமல் வந்து இப்படி ஏமாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா எப்படி வந்தீங்க அப்படின்னோடனே, அதுவா காரில் வந்துட்டு அங்கேருந்து டக்குன்னு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே இங்கே வந்துட்டோம், இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு, என்ன தங்கம் இன்னுமா உன் அம்மா வந்து கோவத்தில் இருக்கா அப்படின்னா, ஆமாம் அவங்க வந்து எப்போவுமே ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்காக இருக்காங்க, எனக்கு தான் வந்து மனசே கேட்கல, அவங்க 2 பேரையும் பார்க்கணுன்ட்டு அப்பா கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மரகதம் வந்து சொல்கிறாங்க, இன்னுமா தம்பி உன் மேலே கோவமாக இருக்காங்க, அவங்க மறக்கக்கூடிய விஷயமா அது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எப்படி உன்னை வந்து மகனாக ஏற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி கூடி சீக்கிரம் பாரதி வந்து உன்னை ஏற்றுக்கு பாப்பா, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே,
அட விடுங்க தாத்தா, இன்னொரு நாள் இருந்துட்டு போகலான்னா, அம்மா கிட்ட வந்து நான் மாட்டி விடுறத பார்க்குறீங்க பார்த்தீங்களா, யார் அம்மா கிட்ட அடி வாங்குறது அதெல்லாம் கிடையாது, சீக்கிரம் வந்து நம்ம விளாண்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும், அப்போ தான் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சிரிக்கிறாங்க. ரத்னம் வந்து அதோட வந்து முடியுது.